சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. ஊடக நண்பர்களுக்கு, அதாவது பத்திரிகை, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு, அப்புறம் அதுக்கு மேலே யூடியூப் அதெல்லாம் இருக்கு, எல்லாரும் சேர்த்துதான் ஊடக நண்பர்களுக்கு சொல்றேன். உங்கள் அனைவரையும் வழக்கம் போல் எல்லாரும் தோட்டம் பாசத்தோடு வரவேற்கிறது. இது நம்முடைய 49வது சந்திப்பு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாம் சந்தித்தோம். இன்றைக்கு 49. முதலாவதாக உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எதிர்வரும் பொங்கல் வாழ்த்துக்களை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பரபரப்பான சூழலில், அரசியல் சூழலில் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றீர்கள். அதில் நேற்று வந்த செய்தி, அதனுடைய அடிப்படையில் ஒரு நபர் ஒரு கட்சியோடு பேசி ஒப்பந்தம் போட்டாரா கையெழுத்து போட்டாரா அது எனக்கு தெரியாது. அது இன்றைக்கு பரபரப்பான செய்தியாக வந்திருக்கிறது. அந்த செய்தியின் அடிப்படையில் நான் என்ன சொல்லப் போகிறேன் என்று தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் சென்னையிலிருந்தும் வழக்கம் போல் நம்ம பகுதியில், இந்த மாவட்டத்திலிருந்தும் வந்திருக்கின்றீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நான் ஆரம்பித்த கட்சி தனி ஒரு மனிதன் ஆரம்பித்த கட்சி. இதற்கு உரிமை கொண்டாட யாரும் இல்லை. யாருக்கும் உரிமை கொண்டாட தகுதி இல்லை, உரிமை கொண்டாடவும் முடியாது. ஆனால் இந்த கட்சியை வளர்த்து அது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அங்கீகாரம் பெற்ற, இந்திய அளவில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இதை வளர்த்தெடுத்தேன். இதை வளர்த்தெடுப்பதற்கு 96,000 கிராமங்களுக்கு சென்றேன். 96,000 கிராமங்களுக்கு. இதை பல முறை உங்களிடம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கட்சியை நான் வளர்ப்பது மற்ற கட்சிகளைப் போல, மற்ற தலைவர்களைப் போல நான் வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, ஊர் உறக்கம் இல்லாமல் இரவு பகலாக பாடுபட்டு ஓடி 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 உழைத்து இந்த கட்சியை நான் வளர்த்தேன். இடையிலே ஒருவனுக்கு அதாவது நான் செய்த சத்தியத்தை மீறி அவனை கட்சியில் சேர்த்து மத்திய மந்திரியாக, அமைச்சராக ஆக்கினேன். ஆனால் அவன் எனக்கே வேண்டு வைப்பான் என்று எனக்கு தெரியாது, அப்பொழுது தெரியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு அவர் செய்த தில்லுமுள்ளுகளை எல்லாம் கணித்த பிறகு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு ஆக எல்லோரும், மூத்த தலைவர்கள் எல்லோரும் கலந்து இனி அவனை இந்த கட்சியில் வைத்திருக்க முடியாது என்ற நிலையிலே
கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து அவனை நீக்கியது உங்களுக்கெல்லாம் தெரியும். நீக்கிய பிறகு அது நீக்குவதற்கு முன்னாலும் என்னை பற்றி அவதூறாக பேசுவது, என்னோடு இருப்பவர்கள் மனம் நோவும்படி விமர்சனங்கள் செய்வது, ஒரு குழுவை வைத்துக்கொண்டு ஒரு கோஷ்டி, குழு என்று சொல்வதை விட ஒரு கோஷ்டியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலிலே இதுவரை இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நடந்து கொள்கின்றார். கட்சி தலைமை பதவியை கொடுத்தேன், ஆனால் என்னிடமிருந்து கட்சியை பறிப்பதற்கு செயற்திட்டம் தீட்டி சூழ்ச்சியோடு செயல்பட்டு வருவதை பொதுமக்கள் அறிவார்கள். தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தவாறும் நீதிமன்ற தீர்ப்பின்படியும் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியில் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தனி ஒரு நபரால், ராமதாசால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்படி இருக்கும்போது அதனுடைய தலைமை பதவியை இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன். நிறுவனர் கூடவே தலைவர். அது இவருடைய செயல்பாட்டால் இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை செய்ய வேண்டியதாயிற்று. ஆக கட்சி என்னிடம்தான் உள்ளது என்று நான் சொல்லுவதற்கு ஆதாரம் நடந்த நிர்வாக குழு, நடந்த செயற்குழு, பொதுக்குழு. செயற்குழு பொதுக்குழுவில் ஆயிரக்கணக்கான பேர் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் அதற்கு வந்தீர்கள். ஆக நீங்கள் கணித்திருப்பீர்கள், ஐயோ ராமதாஸுக்கு இவ்வளவு செல்வாக்கா, ராமதாசிடமிருந்தான் கட்சியே இருக்கிறது, அவர் என்ன அங்கே ஏதோ தனி ஆவர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை ஆசிரியர்களிடமோ அல்லது குழுவிடமோ பேசியிருப்பீர்கள். அந்த நிலையிலே கட்சியிலிருந்து கடைசியில் அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் என்னிடம்தான் இருக்கிறார்கள். அவரிடம் சில நபர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு அங்கே ஓடி இருக்கிறார்கள். நான் அவர்களை உருவாக்கி பொறுப்பு கொடுத்து பாசத்தோடு வளர்த்த சில பேர் அங்கே கார் கொடுப்பார்கள் அல்லது கலப்பை கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள் என்று அங்கே ஓடி படம் எடுத்துக் கொள்கிறார்கள், ஃபோட்டோ எடுத்துக் கொள்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால்
அன்புமணியின் துரோகத்தை கட்சியினர் எல்லோரும் புரிந்து கொண்டார். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் புரிந்து கொள்கிறார். அன்புமணி எங்கே யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மற்றவர்களும் ஓட்டு போட மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு தந்தைக்கே எவ்வளவு துரோகம் செய்த ஒரு நபரை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த மூத்தவர்கள். அந்த காலத்திலிருந்து தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடம் இருந்த கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா, இந்த கும்பலுக்கா நான் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அன்புமணி வேண்டுமானால் சிவில் நீதிமன்றத்திற்கு போகலாம். இது டெல்லி உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. அன்புமணி பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் தலைமையில் தான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். என் தலைமையில் தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதனால நேற்று நடந்தது ஒரு கூத்து, ஒரு நாடகம். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து ஏன் இப்படி, கொஞ்சம் வயதானவர்கள், ஏன் இப்படி இந்த பிள்ளை தந்தைக்கு எதிராக இப்படி செய்கிறார், எவ்வளவு பாடுபட்டு அவரை படிக்க வைத்தார், மந்திரி ஆக்கினார், ராஜ்யசபா கொடுத்தார், கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் கொடுத்தார். ஆனால் தந்தைக்கு எதிராக இவ்வளவு கவனமாக இந்த பிள்ளை ஏன் நடந்து கொள்கிறார்? தந்தை இருக்கும் வரை அவரே தலைமை தாங்கி, ராமதாஸே தலைமை தாங்கி இருக்கலாமே. அதைத்தான் ராமதாஸ் செய்திருக்கிறார். இவர் செய்வது அடாவடி. இப்படி யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்றெல்லாம் மக்கள் ஆங்காங்கே பேசிக்கொள்வதை கேட்க முடிகிறது. என்னிடம் வந்து சொல்லுகிறார்கள். இது சம்பந்தமாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அணுகினோம். டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம். அது சம்பந்தமாக சில வார்த்தைகளை எங்களுடைய வழக்கறிஞர் அருள் அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார்கள். கேட்கலாம், அதுக்காக தான் வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் கேட்கணும். உங்க தலைமையில கூட்டணி அமையுமா? என் தலைமையில கூட்டணி அமையணும்னு நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா என் கட்சியை விட வலுவான கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் நான் போய் அந்த வேலையை இப்போ நான் செய்ய முடியாது.
நான் அதனால் என்கிட்ட வலு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் வலுவோடு இருக்கிறேன், பலமாக இருக்கிறேன். ஆனாலும் கூட்டணி என்பது எல்லாம் சேர்ந்து, நல்ல கட்சிகளெல்லாம் சேர்ந்து அமைப்பது தான் ஒரு கூட்டணி என்றது. பாமக உங்களிடம் தான் இருக்குது நீங்க சொல்றீங்க. பாமக உங்களிடம் தான் இருக்குது நீங்க சொல்றீங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி நேற்று அன்புமணி அழைத்து கூட்டணி பேசி முடிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஊடகங்கள் மூலமாகத்தான் நான் தெரிஞ்சுக்கினேன். ஆனால் அது பற்றிய முழு விவரம் எனக்கு தெரியலை. ஆனால் அவர் யாரோடு போய் கூட்டணி பேசினாலும் அது செல்லத்தக்கது கிடையாது. ஏனென்றால் அவரே அன்புமணியே ஒரு மோசடி பேர் வழி, அந்த மோசடி பேர் வழி கூட போய் கட்சிகள் கூட்டணி அமைப்பார்களா என்பது சந்தேகம். ஐயா சேரும் கூட்டணி வெற்றி கூட்டணின்னு சொல்றீங்க. அந்த வெற்றி கூட்டணி எந்த கூட்டணி எப்போது அறிவிப்பீங்க? அது பொங்கலுக்குள்ள அறிவிப்போம். ஐயா, நேற்று நடந்த நிகழ்வு கூட்டு ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா? அதான் இப்போ நேர்த்தான் அந்த செய்தி வந்திருக்குது. சரி, வந்திருக்காரு. அதன் பிறகு இனிமேல் என்ன செய்யணுன்றது எங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம், நிர்வாக குழு அவெல்லாம் கூடி அடுத்து நாம் என்ன செய்யணும், இப்படி நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் அதை சொல்லி செய்தி தெரிவித்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் நம்ம முடிவெடுப்போம். தன்னிச்சையாக நான் முடிவெடுக்கிறது இல்லை எப்போவுமே. சார், எதன் அடிப்படையில் அதிமுக பாமகவோட கூட்டணி வைத்தாங்கன்னு பாக்குறீங்க? ஏன்னா இப்போ அவங்களுடைய தரப்புல சின்னமும் சரி, அதே போல கட்சி இவங்களிடம் தான் இருக்குன்னு சொல்லி சட்ட ரீதியாக சொல்றாங்க. பாமகவுடைய பாலு அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அதனால அதிமுக பாமக கூட்டணி வந்து உருவாயிடுச்சுன்னு பாக்குறீங்களா? உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாரா எடப்பாடி பழனிசாமி? என்ன சொல்றாங்க? இல்லை, சட்ட ரீதியாகவும் அன்புமணிக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்குது. மாம்பழச்சன்னா அங்கே தான் சட்ட ரீதியாக இருக்குதுன்னு வழக்கறிஞர் பாலு சொன்னாங்க. இவ்வளோ நேரம் எல்லாம் விரிவாக சொன்னால் கோர்ட் நடவடிக்கை அங்கே நடந்தது போனது. விதி 13 கட்சியினுடைய அந்த விதி, அந்த 13 தெளிவாக சொல்லுது. எதை செய்தாலும் எதை பண்ணாலும் என்னுடைய நிறுவனருடைய அனுமதி பெறணுன்றது விதி 13 சொல்லுது. அது இருந்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர், அவருக்கும் அந்த புரிதல் இருந்திருக்கும், கட்சி யாரிடம் இருக்கின்ற அந்த அடிப்படையில் தானே பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பாங்க. கூட்டணியே உறுதிப்படுத்திட்டோம்னு நேற்று சொல்லியிருக்காரு. தொகுதிகள்லாம் பேசி முடிச்சாயிடுச்சு. அதை பற்றியெல்லாம் அடுத்து நம்ம கூடுற பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு விளக்கம் சொல்லிடுறாரு. அன்புமணி இடம்பெற்ற கூட்டணியில நீங்க இடம்பெற வாய்ப்பு இருக்கா? இல்ல அன்புமணி இடம்பெற்றதா அந்த கூட்டணி புறக்கணிப்பீங்களா? எப்படி அன்புமணி இடம்பெற்ற கூட்டணியில நீங்க இடம்பெற்ற அந்த கூட்டணியில நம்ம இடம்பெறுவோமான்னு கேட்கிறேன். அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. நான் என்ன சொன்னேன், அதாவது எங்கள் மூத்த தலைவர்கள், கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அவர்களெல்லாம் கலந்து பேசி நாங்கள் முடிவெடுப்போம். நானும் தனியாக வந்து எப்பொழுதுமே நம்ம முடிவெடுக்கிறதில்ல. அதனால் எல்லோரும் கலந்து பேசி, தலைவர்களெல்லாம் கலந்து பேசி முடிவெடுப்போம். இப்போ இருக்கிற அரசியல் நிலைமை, நேற்று நடந்த கூத்து, தெருக்கூத்த மாதிரி நேற்று ஒன்று நடந்ததில்லை. அந்த தெருக்கூத்தை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம். அநேகமாக நாளைக்கு பேசுவோம். எல்லாரும் தகவல் சொல்லியிருக்கிறோம், பேசுவோம். அன்புமணி அவர்களை மட்டும் புறக்கணிப்பீங்களா? அதிமுகவும் புறக்கணிக்க போறீங்களா? ஏன்னா அவங்க கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. அதிமுகவையும் புறக்கணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஒரு 2 நாளில் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? 2 நாளில் நாங்கள் தலைவர்கள்லாம் கூடி மறுபடியும் உங்களை கூப்பிடுவோம். அதுக்கான பதில் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும்.
ஐயா, கூட்டணி தொடர்பாக தமிழக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உங்களை தொடர்பு கொண்டதாகவும் நீங்க அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காதனாலவும் அவங்க அன்புமணி பக்கம் போனதாக சொல்றாரு. சி.வி. சண்முகம் உங்ககிட்ட பேசுறது சந்திச்சு பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டதாகவும் நீங்க கொடுக்காதனாலதான் அன்புமணி கிட்ட போனதாக ஒரு தகவல் வருது. அது உண்மையா? எல்லாம் அதாவது அன்புமணி சாதாரண தமிழ்நாட்டு அரசியலில் சொல்லுவாங்க, அண்டப்புழுகு, ஆகாச புழுகு, பவானி ஜம்ம காலத்தில் வடிகட்டிய புழுகு அப்படின்னு 3 புழுவை சொல்லுவாங்க மேடைகளில். ஒருத்தர் திட்டுகிறதுக்கு சொல்லுவாங்க. இப்போ 4வது புழுவு அன்புமணி புழு. இது இருக்குது ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜ் அளவு ஒரு 10 பை வச்சுருக்காப்புல புழு. ஒன்று ஒன்றா எடுத்து விடுவோம். எல்லாம் புழு, ஒன்று கூட உண்மையாக இருக்காது. அது என்கிட்ட நான் வளர்த்த 20 வருஷமாக வளர்த்த ஒருத்தன் 4 தரம் பொதுச்செயலாளராக ஆக்கினேன். அவன் போயிட்டு வீட்டுக்கு போய் தேனி வீட்டுக்கு போய் துணிமணிலாம் எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு காரு, பழைய காரு முன்னால் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறான். இப்படி இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. எல்லாம் நான் வளர்த்த பசங்கள்னு சொல்லலாம், பையன்கள்னு சொல்லலாம், இல்லை பிள்ளைகள்னு சொல்லலாம். இந்த பிள்ளை தவிர, அன்புமணி தவிர மீதி பேர் எல்லாம் நான் வளர்த்தவன் தான். எவனாவது கேட்குறாங்க, ஐயா உனக்கு என்ன தீமை செய்திருக்காருன்னு கேளுங்க. அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட, ஐயா எங்களுக்கு நல்லத்தான் செய்தார், எல்லாம் நல்லத்தான் பண்ணுவார், உன் மனசாட்சியை தொட்டு சொல்கிறா அப்படின்னு கேட்டால் என் மனசாட்சி அதான் சொல்லுது, ஐயா நல்லவர், எனக்கு நன்மை தான் செய்தார், என்னை வளர்த்துருக்காருன்னு தான் சொல்லுவான். அன்புமணி தவிர. நல்ல கூட்டணி அமைப்புன்னு சொல்லியிருந்தீங்க, அது திமுகவா? அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? இப்போ விஜய் அவர்கள் பார்ட்டி தொடங்கி இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம், அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கா? அதாவது அரசியலில் என்ன வேணாலும் நடக்கும். புரியுது? அரசியலில் என்ன வேணாலும் நடக்கும், என்ன மாற்றங்கள் வேணாலும் வரும். அது 2 நாள் நாங்கள் தலைவர்கள் கூடி பேசுகிறோம். தலைவர்கள் கூடி பேசி கருத்து பரிமாற்றங்கள் வந்த பிறகு அதன் பிறகு நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம். அந்த முடிவை எடுத்து உங்களுக்கு சொல்லுவோம், இதே மாதிரி கூட்டி சொல்லுவோம். ஐயா, தேர்தல் கூட்டணி குறித்து ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா. தேர்தல் கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உங்கள்கிட்ட இதில் தொடர்பு கொண்டு பேசினாங்களா? எந்த தொடர்பும் இதுவரை வச்சு எந்த தொடர்பும் இதுவரை வைத்துக் கொள்ளவில்லை. ஐயா, அன்புமணியை மோசடி பேர்வழின்னு நீங்க சொல்றீங்க. ரொம்ப மோசடிய பேர்வழி. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவரை அழைத்து பாமக தலைவர் என்று அவர் கூறியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடிக்கு என்ன சொல்றீங்க? அதாவது இவன் போயிருப்பான், இவன் போய் அங்கே மறுபடியும் ஒரு பொய்யை சொல்லி அன்புமணி புழுவில் ஒரு புழு எடுத்து விட்டுருப்பான். எடுத்து விட்டு இத்தனை சீட்டு பேசி இது பண்ணிருக்கேன்னு சொல்லியிருப்பான். இதை அந்த கட்சியில் இருக்கிறவங்க யாரும் அங்கீகாரம் பண்ணலை. இதுவரைக்கும் அங்கீகாரம் பண்ணதான் எனக்கு தெரியல. பண்ணியிருக்காங்களா? அங்கீகாரம் பண்ணியிருக்காங்களா? அங்கீகாரம் பண்ணி தானே தேர்தல் கூட்டணி போட்டிருக்காங்க, ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஐயா இவனே சொல்லிங்களப்பா, நீங்க கேளுங்க, போதும்னு நினைக்கிறேன். ஐயா ஒரு நிமிஷம். ஐயா தைலாபுரம் தோட்டத்துல இருந்து தைலவரம்னு சொல்லிட்டு திமுக எதிர்பார்க்கிறதா சொல்றாங்களா? ஐயா 2 நாள் போறங்க. அடிக்கடி சொல்ற மாதிரி போக போக தெரியும், 2 நாள்ல தெரியும். மாநில கட்சியா தேசிய கட்சிங்களா? கூட்டணி மாநில கட்சியா தேசிய கட்சியா? ஐயா சூசகமா சொல்லாங்க. அது தேசியமாகவும் இருக்கலாம், அது திராவிடமாகவும் இருக்கலாம், தமிழகமாகவும் இருக்கலாம். ஐயா, இந்த பேட்டி மூலமா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பாமக கூட்டணியா அமைச்சதுன்றாரு. நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை, இப்பொழுது விருப்பமும் இல்லை. 2 நாள் நாங்கள் தலைவர்களெல்லாம் பேசிய பிறகு ஒரு முடிவுக்கு வருவோம். ஆக இப்போ யாரை பற்றியும் எதுவும் சொல்வதற்கு நான் தயாராக இல்லை, எந்த விமர்சனமும் செய்ய தயாராகவும் இல்லை.
2 நாட்களுக்குள் எடப்பாடியார் பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம். 2 நாட்களுக்குள் எடப்பாடியார் பேசுவார் எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேல நான் நீங்க கேள்விக்காக வேண்டாம், நான் பதில் சொல்ல தேவையில்லை. முடிஞ்சு போச்சு.